ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரா நாங்கள் பார்க்கலாம். நேற்று ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 13,948 8 மணி ஷோ வந்துச்சு. இன்றைக்கி 8 மணி ஷோவில் என்ன வர போகிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஷோக்குரிய ரிசல்ட்டு கொடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 3 4 6 கொடுத்துருந்தோம். 3 4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஷோவில் 3 ஆல் போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா 305 வந்துச்சு. அதே மாதிரி 6 மணி ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் 6 கொடுத்துருந்தோம். 6 வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஷோ 6 மணி ஷோவில் பாஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 மணி ஷோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நம்பர் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நாம் கொடுத்த ஆல் போர்டில் கொடுத்த பார்த்திங்கன்னா 3 4 6 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருந்துச்சு 948. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம வீடியோ போடுவோம், அதே மாதிரி போஸ்ட் போடுவோம். போஸ்ட்டையும் பார்த்துக்குங்க. நீங்கள் சேனலில் வந்து போஸ்ட் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வந்து பெண்டிங் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் வந்து அதிக எதிர்க்கு அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 29 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி வந்து 2ஆம் நம்பர், அதே மாதிரி 4 ஏ போர்டு பொறுத்த வரைக்கும். பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிக நாள் பெண்டிங் எதிர்க்கு அப்படின்னா 0 வந்து பார்த்திங்கன்னா 38 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 6 வந்து 16 நாள் பெண்டிங் இருக்குது. அதனால் இப்போ அந்த 6க்கு பவர், இப்போ வந்து 6க்கு பவர் வந்து 16, 6 பவர்னா 1 வரலாம், 6 வரல அப்படின்னா 1 வரலாம். அதே மாதிரி 0 பவர் என்ன அப்படின்னா 5. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 38 நாள் பெண்டிங் இருக்குது அப்படின்னா 0 வரல அப்படின்னா மறுபடியும் 5ஆம் நம்பர் பாஸ் பண்ணலாம். எப்போயுமே டியர் பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஒரு வாரத்தில் ஒரு நாள் பாஸ் ஆகுங்க. அதனால் வந்து 5க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் 37 நாள் பெண்டிங் இருக்குது. 4 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வந்து 33 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுத்துருக்கோம். வாங்க ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2. நம்ம பெண்டிங் சார்ட் வச்சு தான் கொடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு வந்து 948. அப்போ 9க்கு பவர் 4, பார்த்திங்கன்னா 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3. ஓகேங்களா? அப்போ 3ஆம் நம்பர் வந்து ஏதோ ஒரு போர்டில் பாஸ் ஆக போகுதுங்க. அதே மாதிரி பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 9ஆம் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து 33 நாள் மேலே இருக்குது. அதனால் வந்து 9 3 வந்து நல்ல வாய்ப்பு வர்றதுக்கான ஆல் போர்டில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏபி போர்டு, பிசி போர்டு, ஏசி போர்டு பார்த்துடலாம். ஏபி பொறுத்த வரைக்கும் 36 40 46 30. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசி போர்டு பார்த்துடலாம். பிசி 69 02 62 09. அடுத்து ஏசி போர்டு பார்த்துடலாம். ஏசி போர்டு பொறுத்த வரைக்கும் 49 42 32 49. ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 369 402 493 409 362. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவ என்ன இருக்குது அப்படின்னா 9 7. அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா 4. அதனால் கண்டிப்பாக வந்து
974 கண்டிப்பாக பாஸ் ஆகும். நீங்கள் நம்பர் போடணும்னா கேஆர் மற்றும் லேயருக்கு வந்து 73 391 63 727 நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வந்து வின்னிங்கான அடுத்த நிமிஷமே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனி. அதனால் வந்து நம்பி போடலாங்க. ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், கரெக்டாக அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. தேங்க்யூ.